ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் மேக்கர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோம் மேக்கராக நம்ம வீட்டை எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸாக வச்சுக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சில தவறுகள் நம்ம தினசரியாக செஞ்சுட்டு வரோம். அது தவறுகள்னு தெரியாமல் கூட அந்த தவறுகளை நம்ம எல்லாம் செஞ்சுட்டு வரோம். அது மாதிரி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுல, ஆர்கனைஸ் பண்ணுறதுல என்னென்ன தவறுகள் எல்லாம் நம்ம பண்ணுறோம், அந்த தவறுகளில் எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து டஸ்டிங். ஏன்னா டஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியும். அந்த டஸ்டரில் ஃபெதர் டஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு சைடு டஸ்ட் பண்ணுறோன்னா அந்த டஸ்ட்டு வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபெதர் டஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைக்ரோஃபைபர் டஸ்டரை யூஸ் பண்ணலாம். மைக்ரோஃபைபர் டஸ்டரில் வந்து டஸ்ட் வந்து கீழே விழாது. அதுக்கு பதிலாக அந்த டஸ்டர்லேயே லாக் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டஸ்ட்டை பரவாது. ஸோ ஃபெதர் டஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைக்ரோஃபைபர் டஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ஷீட்ஸை எவ்ரி வீக் இல்லை 15 days ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து மாற்றணும். மாற்றாமல் சில பேரெல்லாம் மாதக்கணக்காக அதே பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வருஷக்கணக்காக கூட அதே பெட்ஷீட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை 15 days அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. அடுத்ததாக நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு தவறு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் மேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது. இப்போது நம்ம மாப் பண்ணதுக்கப்புறமா அதே டோர் மேட்டை போட்டோன்னா அந்த டோர் மேட்டில் நிறையா ஜெர்ம்ஸ் இருக்கும். அதே டோர் மேட்டை போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாப் பண்ணியும் யூஸ் இல்லாமல் போயிடும். மறுபடியும் ஜெர்ம்ஸ் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் ஒன் ஆஃப் த டர்ட்டியஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோர் மேட் தான். அந்த டோர் மேட்டை நீங்கள் வேறு வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாப் பண்ணி முடிச்சதுக்கு இன்றைக்கி நீங்கள் மாப் பண்ணுறீங்கன்னா நேற்றே வந்து அந்த டோர் மேட்டை நல்லா துவைச்சி காய வச்சு அதை வந்து மாப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைப்போம் இல்லையா, அப்போது எல்லா துணிகளையும் ஒரே சைக்கிளில் வந்து நம்ம போடக்கூடாது. வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. அந்த வாஷிங் மிஷினில் உங்களுக்கு இருக்கும், இல்லை உங்களுடைய மேனுவலில் வந்து வாஷிங் மிஷின் மேனுவலில் அது இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய வாஷிங் மிஷினில் வாஷிங் அந்த சைக்கிள் இருக்கும் இல்லையா, அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதிலே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கார்னரில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6.2 kg இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6.2 kgs அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து துணிகளை போடணும். ஒரு 6.2 kg அப்படின்னா ஒரு 8 to 9 அந்த மாதிரி வெயிட்டான துணிகள்லாம் 8 to 9 இல்லாட்டினா 10 cloths அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணாமல் ஓவராக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாத்ஸ் எல்லாமே சரியாகவே க்ளீன் ஆகாது. உங்களுக்கு துவைச்சாலும் மறுபடியும் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாத்ஸை வாஷ் போடும்போது இந்த மாதிரி ரோல் பண்ணி போடுங்க. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீனிங் ப்ரஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணாமே வச்சுடுவோம். இப்போ நம்ம சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறோம், இல்லை வந்து இந்த மாதிரி ஷவரோட கிளாஸ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுடுவோம். இதனாலையும் பாக்டீரியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணிங்கன்னா டாய்லெட் ப்ரஷஸோ இல்லை வந்து சிங்க் க்ளீன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்க்ரப்பரோ கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கே வைக்கணுமோ ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். டீக்ளட்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. நம்ம தேவைப்படும் அப்படின்றனால நம்ம சேர்த்து வச்சுப்போம் பொருட்கள் எல்லாத்தையும் இல்லையா. அதனால் நமக்கு எது தேவைப்படலையோ அது எல்லாத்தையுமே நமக்கு மற்றவங்களுக்கு தேவைப்பட்டால் டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போடுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது என்னென்ன பொருட்கள்லாம் டீக்ளட்டர் பண்ண அப்படின்றத ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் கொட்டிட்டு தான் சிங்கில் வந்து பிளேட்டை வைக்கணும். நம்ம அந்த மாதிரி செய்யாமல் டைரெக்டாக வந்து வேஸ்ட்டோடையே சிங்கில் வந்து பிளேட்ஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிங்க் வந்து அடைச்சிக்கும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அதோட ஃபுட்டோட வேஸ்ட் எல்லாமே டஸ்ட்பினில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டை வாஷ் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்ததான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல்ஸ். நம்ம ஒரே டவலை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக டவல்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுற துடைக்கிறதுக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே டவலில் தான் சில பேர் வந்து அந்த ட்ரை பண்ணுவாங்க, பாத்திரம்லாம் துடைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே டவலை தான் வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக டவல் வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ சூடான பாத்திரம்லாம் எடுக்கணும் அப்படின்னா பாட் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கவுண்டர் டாப் வைப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பான்ச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டவல் வந்து இப்போ ஹேண்ட் வாஷ்க்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்க, ஹேண்ட் டவலாக மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எல்லா பர்பஸ்க்குமே செப்பரேட்டாக அது அந்த பொருள் இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரே டவலை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் கூலிங் கண்ட்ரோல் வந்து நம்ம கரெக்டாக வைக்க மாட்டோம். எந்தெந்த சீசனுக்கு எந்த டெம்பரேச்சர் வைக்கணும்னு மேனுவலில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கூலிங்கை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நல்லா ஒர்க் ஆகும். நம்ம சேனல்லையும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக கிரியேட் அ ஷாப்பிங் லிஸ்ட். ஷாப்பிங் போகிறக்க முன்னாடி என்னென்ன பொருட்களெல்லாம் நம்ம வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டியில் நமக்கு வாங்கணும் அப்படின்றத லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த பொருளெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு பிடிக்கும், இல்லை ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஷாப்புக்கு போனதுக்கப்புறமே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதே மாதிரி உங்களுடைய டைமையும் மணியும் அது ரொம்பவே சேவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் கடைக்கு போகும்போது உங்களோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது, என்ன குவான்டிட்டி இருக்குது, அதை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுடைய டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். தேவையில்லாத பொருட்களாக நீங்கள் வாங்க மாட்டீங்க. நம்ம சேனலில் ஹவு டு சேவ் டைம் அண்ட் மணி இன் க்ராசரி ஷாப்பிங் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் மேக்கிங்கில் நம்ம காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஐடி நேம் வந்து பிரியா வீட்டு சமையல். இந்த டைம் லாக்டவுனாக இருக்கிறதுனால நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை இந்த டைமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரெகுலர் லைஃபுக்கு வரும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ரெகுலர் லைஃப் இருக்கும்போது நம்ம பிஸியாகவே இருப்போம், இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த வீடியோ இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.